தேவன் நியாயப்பிரமாணத்தை போதிக்கல. அவர் உலகத்தில் இருந்தப்ப புதிய உடன்படிக்கை தான் போதித்தார்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இங்க ஒரு கண்டிஷன், நீ மனுஷனை ஒருத்தர் மன்னிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் உன்னை மன்னிப்பேன்னு தேவன் சொல்றாரு. ஆனா பவுல் சொல்றாரு தன்னுடைய நிருபங்கள்ல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல. ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டான முரண்பாடு இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா, இருக்கு. ஏன்னா இங்க நான் ஒருத்தனை மன்னிச்சாதான் தேவன் என்ன மன்னிக்கிறார், பழைய உடன்படிக்கைக்கு கீழே. ஆனா அங்க தேவன் என்ன மன்னிச்சிட்டாருன்ற அறிவு எனக்கு உண்டாகும் போது, ரட்சிப்பு எனக்கு உண்டாகும் போது, இப்ப என்கிட்ட வரவனை நான் ஈஸியா என்னால மன்னிக்க முடியும். அக்கௌண்ட்ல பணம் இல்லாம எப்படி செலவு பண்ண முடியாதோ, மன்னிப்பை நாம தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளாம நம்மளால